என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ வியர்ஸ், நம்ம எப்படி இருக்கிறீங்க? இந்த திமுக இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால தளபதியை சமாளிக்கவே முடியல. ஸோ அதனால் அவங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒரு 50,000, 1,00,000, 2,00,000, 10,00,000, 20,00,000 வச்சுருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் மூஞ்சி தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி மாதிரி நாடகத்தில் நடிக்கிறது, இல்லை இந்த பிக் பாஸ் ஷோவில் போனது, இந்த மாதிரி கடுசடைங்களாம் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கெல்லாம் எடுத்து வச்சு தளபதிக்கு அகேன்ஸ்டாக பேச விட்டுட்ருக்காங்க காசு கொடுத்து. அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா, வாலண்டியராக நம்ம வண்டியில் ஏறின ஒரு ஜந்து ஒன்று, அந்த ஜந்து தளபதி பேசின ஸ்பீச்சுக்கு அகேன்ஸ்டாக பேசிடுச்சு. உடனே நம்ம பசங்கள்லாம் எடுத்து அதை பற்றி பேசுங்கண்ணா, இந்த மாதிரி பேசிடுச்சு, இதுக்கு ஒரு ரிப்ளை போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ரிப்ளை கேட்குறீங்க. ஏப்பா, நம்ம என்ன அவ்வளோ கீழேயா போயிட்டோம்? நம்ம இந்த ஜந்துவெல்லாம் பேசுகிற அளவுக்கு கீழே போயிட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய சில விஷ ஜந்துக்கள் இருக்குது. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை விஷப்பூச்சி ஒன்று பார்த்தோம். அது அப்பப்போ கதறிட்டு போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திமுகக்குன்னே கொத்தடிமையாக இருக்கக்கூடிய சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அதுங்கெல்லாம் ஒரு கேட்டகரி டைப் ஆஃப் பீப்புளு. ஸோ அதுங்களை தூக்கி ஓர வச்சிடணும். இந்த மாதிரி இந்த ஜந்துக்களை நம்ம எடுத்து என்ன பண்ணுறது? சரி, இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குறனால நம்ம போகிற போக்கில் அந்த ஜந்துவை வச்சுட்டு செஞ்சுட்டு போவோம். அதுபோக நம்ம தளபதிக்கு பார்த்திங்கன்னா, இந்த மயில் மாலையெல்லாம் போட்டாங்க, அதுக்காக ஒரு விமர்சனங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, தளபதி எமோஷ்னலாக பேசுனதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராமா ஸ்கிரிப்டடு அப்படின்னு நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கொத்தடிமைஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பதிவு சொல்ல போகிறோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம தளபதி இந்த வேலூரில் பேசும்போது எடுத்த உடனே ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பித்தார். அந்த குட்டி கதையில் ஒரு ஓமைக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிற்குதுன்ட்டார். அதாவது காளை அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் ஜல்லிக்கட்டுன்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டார்ப்பா. உடனே வந்துருச்சு பொங்கிட்டு ஜந்து ஒன்று. அது ஜந்துன்னு சொல்கிறத விட அதுக்கு நான் வச்சுருக்க பேர் மூக்கொழுகி பீத்த சிரிக்கி. இதுதான் நான் வச்சுருக்க பேர். ஏன் அப்படின்னா, அது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. காலை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஜல்லிக்கட்டு காலை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதே. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. அது தளபதி பேசின கருத்து என்னன்னு கூட புரிஞ்சுக்காம அந்த கருத்துக்கு ரிப்ளை பண்ணுறன்ற பேரில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்கலாம் மைனர் பசங்க தான், நீ சொன்னேன்னு போய் காலமாட்டு முன்னாடி நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு குத்து வாங்கிட்டு செத்துற போகிறாங்க. இன்னும் அதாவது கரூர் சம்பவத்தையும் அதுக்கப்புறமா இப்போ சேலத்தில் நடந்த ஒருத்தர் இறந்து போனார்ல அந்த சம்பவம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ நினைக்கிறேன் போகிற போக்கில் 50 கொலை பண்ணிட்டாரு, 50 பேரை கொண்டுட்டாரு அப்படின்னு போட்டு விட்டு போயிட்டாப்புல அந்த ஆள். தளபதி மேலே ஒரு பழியை தூக்கி போட்டு விட்டு அதை பிடிச்சிக்கிட்டு 50 இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கோர்ட்டில் இருக்கும்போதே இவர் தான் என்னமோ கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு எழுதுகிற மாதிரி இதுங்கெல்லாம் பேசிட்டு தெரியுதுங்க. சரி, இது பீத்த சிரிக்கி இப்படி தான் பேசும். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்மளை மாதிரி ஆளுங்க பேசுகிறத விட பிக் பாஸில் ஓவியான்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு தெரியுமா? நம்ம ஓவிய ஆர்மிலாம் வச்சு பயங்கரமாக கொண்டாடி போயினீங்க. அந்த மாதிரி பொண்ணு தான் இதுக்கெல்லாம் லாய்க்கு. ஏன்னா அதுதான் இதெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கும். அந்த பிக் பாஸ் வீட்லேயே அடிச்சிருக்கும், செருப்பை கழட்டி அடிச்சிருக்கும். அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சொல்றது எல்லாருக்கும் தெரியணும் தான் அவளை வச்சு சொன்னேன். ஆனா அவ என்னோட உரிமை என்ன இருக்கு, அது என் பக்கத்துல தான் இருக்கணும். சார் இன்னொன்னு கோச்சுக்காதீங்க சார். இப்ப பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கலன்றாங்க சார். கண்டிப்பா அவனுக்கு அடிக்கணும், அடைக்க வேண்டாம். நீ பார்த்தீங்களா, இது பிக் பாஸ் வீட்டில் போய் இந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணி எவ்வளோ அசிங்கப்பட்டு வெளியில் வந்துச்சுன்னு இந்த ஜந்துக்கும் இந்த பீத்தசரிக்கு தெரியும். இருந்தும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இங்கே இப்போ பதிவு போட்டுட்ருக்கு. இதுக்கெல்லாம் என்ன நினப்புனா, இந்த அம்மா தான் ஜல்லிக்கட்டை ஹோல்சேல் ரைட்ஸ் வாங்கி இந்த அம்மானால தான் அந்த போராட்டமே வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நினப்பு. இந்த நாயை முதல்ல பிரபலப்படுத்தி விட்டதே யார் தெரியுமா?
நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கார்ல ஃபெலிக்ஸ், அவர் தான் இந்த இந்த பீத்த சிரிக்கையை வந்து பிரபலப்படுத்தி விட்டது. ஜூலியை வெளியில கொண்டு வந்தது ரெட்பிக்ஸ் தான். ஓகே. அவங்களுடைய வீடியோ வந்து எங்க சேனல்ல தான் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க கவனம் வந்து ஈர்க்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் நேற்று தான் ஒரு இன்டர்வியூவில் அவரே சொல்கிறார், இந்த பொண்ணை நாங்கள் தாங்க முத பெரிய லெவலில் இன்டர்வியூ பண்ணி நாங்கள் பெரிய லெவலில் அந்த டயத்தில் இது பண்ணி விட்டோம், ப்ரொமோட் பண்ணி விட்டோம் அப்படின்னு. அது எதுக்காக பண்ணார், அவர் நேர்மையாக பண்ணாரா இல்லை வேறு யாரும் சொல்லி பண்ணாரா நமக்கு தெரியல. ஆனால் அந்த காலத்தில் பண்ணி விட்டது தப்பாக போச்சு. அந்த ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இது அதுக்கு அடுத்து பிக் பாஸ் அப்புறமா அந்த சினிமா நிகழ்ச்சிகள் இப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டு இருந்துச்சு. இதை எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திருக்காங்கன்னு இன்னொரு இன்சிடென்ட் காட்டுறேன், அதையும் பாருங்க. சொல்றேன் நீ ஆட மாட்டேன். நீங்க சொல்றீங்க அவளோட போய் ஆட டமால் டமால் அநியாயத்து கான்ட்ரோவர்சி வந்து அநியாயத்து ட்ரோல் இறங்குது. மாஸ்டர் ஆட வேணாம் மாஸ்டர், இவ்வளவு பயப்படுற ஆட வேணாம் மாஸ்டர். அதெல்லாம் கிடையாது, ப்ளீஸ் ஆடு போய். இல்ல மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், நீங்க ஆட வேணாம் விட்டு. இல்ல 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 மாஸ்டர் வேணாம் மாஸ்டர். எதுக்கு அவளை அழ வைக்கிற? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது கூட டான்ஸ் ஆடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து அவ்வளோ பயப்படுறாரு. ஏன்னா இது உரண்டை எழுத்து விட்ரும் இந்த மாதிரி. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரு, அங்கே பிடிச்சிட்டாரு, இங்கே வெடிச்சிட்டாரு, நான் குனியும் போது கை அங்கே வச்சுட்டாருன்னு சொல்லி பப்ளிசிட்டிக்காக, அதாவது இப்போ ஒரு விஷப்பூச்சி ஒன்று இருக்குல்ல, எப்படி பப்ளிசிட்டி பைத்தியமாக இருக்கோ, பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாம் பண்ணுதோ, இந்த வயசுலேயே வந்து கலைஞரை மிஞ்சிய ஒரு விஷத்தன்மை. என்னது இருக்கிறதுலே திமுகவில் விஷம் அப்படின்னா திமுகவே விஷம். அதில் வந்து விதை போட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர். அந்த கலைஞரையே மிஞ்சக்கூடிய ஒரு விஷத்தன்மை பிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த வைஷ்ணவி. அந்த அதுக்கு சளைச்சது கிடையாது இந்த மூக்கொழுகி பீத்த சிரிக்கும். இதுவும் அதே கேட்டகரி தான். என்ன வேணால் பண்ணும், எதுக்கு காசுக்காக எப்படி வேணால் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு. இந்த பீத்த சிரிக்கெல்லாம் வந்து பேசுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெருசாக கண்டுக்காதீங்க. இதெல்லாம் போகிற போக்கில் என்ன பண்ணணும்னா, எப்படி சொல்கிறது, ரோட்டில் வந்து நாய் கிடந்துச்சுன்னா கல் எடுத்து அடிச்சுட்டு போகும்ல, கடிக்க வந்துச்சுன்னா அந்த மாதிரி நாய் மாதிரி நினச்சி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே. அப்புறம் இப்போ இந்த போஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தளபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் தொகை வச்ச மாலை ஒன்று போட்டிருக்காங்க. உடனே இந்த ட்விட்டரில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப விலங்கு நல ஆர்வலர் போல் இருக்குது, பறவைகள் மேலே அப்படியே அக்கறை போல் இருக்குது, மயில் தொகையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து சட்டப்படி குற்றம் தானே, நீங்கள் ட்விட்டரில் இருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் அசால்ட்டாக விட்டுருக்கீங்க, தளபதி விஜய் அவர்கள் மேலே கேஸ் போட்டு இதுக்காக மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருக்காப்புல. ஆனால் நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நீ ஓகே விலங்கு நல ஆர்வலராக இரு, நல்ல விஷயந்தான், இந்த மாதிரி வந்து மயில் தொகையை வச்சு போடக்கூடாது, ஏன்னா இது வந்து முருகனுக்காக இப்போ இருக்கக்கூடிய ஒரு மயில். நம்ம வந்து மயிலை வந்து எது கூட கம்பேர் பண்ணுவோம், முருகரோட பறவையாக பண்ணுவோம். மயில் தொகை அப்படின்னா முருகனுக்கு சாத்தியது. இதை வந்து இந்து ஆர்வலர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, முருகனுக்கு அணிய வேண்டிய மாலையை தூக்கி ஏன் நீங்கள் விஜய்க்கு போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. பட் அது பெரிய லெவலில் இல்லைனாலும் இந்த மயில் தொகை வந்து ஒரு பறவையை வந்து கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா இதை வந்து பிரதிபலிக்கிறாங்க. இங்கே என்ன மேட்டர்னா, நீங்கள் அதெல்லாம் பேசு, அதெல்லாம் கேளு, ஆனால் இந்த கேள்வி நீ எப்போ கேட்டுக்கணும் தெரியுமா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டுருங்கடா கூமுட்டையே அப்படின்னு அந்த கொத்தடிமையை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு போட்டிருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவர். அப்போ இவங்க கேட்குற கேள்வி முதல்ல அவர்கிட்ட தான் கேட்டிருக்கணும். இப்போ விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே A1 குற்றவாளியை சின்னவரை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் சின்னவர் யார், சின்னவரா சின்ன தத்தியா இல்லை என்னன்னு சொல்கிறது, அவரை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி விஜய்கிட்ட வரணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அதாவது திமுகவில் இருக்கவங்க என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்ற கட்சிக்காரர்கள், மற்ற முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த யார் என்ன பண்ணாலும் பிரச்சனை. உதாரணத்துக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்து போயிட்டுருக்காரு. விஜய் அவர்கள் போகும்போது அவருக்கு வந்து ஒரு கிரேனை வச்சு ஒரு மாலை போடுறாங்க அப்படின்னா, அந்த கிரேன் வச்சுருக்கவங்க மேலே கேஸ் போடுறது, மாலை பண்ணவன் மேலே கேஸ் போடுறது, அந்த பூக்கடைக்காரன் மேலே கேஸ் போடுறது, எல்லார் மேலே கேஸை போட்டு ஏன் நீங்கள் போடுறீங்கன்றது. ஆனால் இதே ஒரு திமுக வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை வந்து ஒரு கவுன்சிலரோ ஒரு பொதுச் செயலாளரோ யார் வேணா இருக்கட்டும், திமுக சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது, அது கேட்குறதே கிடையாது. அப்போ இந்த காவல்துறை வந்து இங்கே ஒரு பாரபட்சமாக பார்க்குறது தான் இங்கே பிரச்சனையே. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு சென்னையில் அதுவும் படகுல வந்துட்டு இருக்காரு நடு ரோட்டில். இப்படி வர்றதுக்கு இப்போ இவங்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க? தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துறதுக்கோ இல்லை ஒரு கட்சி மீட்டிங் நடத்துறதுக்கோ இல்லை மக்கள் சந்திப்பு நடத்துறதுக்கோ அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடக்கூடிய காவல்துறை இப்போ இந்த திமுக இப்படி வரும்போது இதுக்கான என்ன ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது.
இப்போ தளபதியோட மீட்டிங் அப்படின்னா ஒரு 5000 பேருக்கு மேலே நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு ஒரு காவல்துறை சொல்லுது அப்படின்னா அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதானா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 5000 பேருக்கு தான் நீங்கள் காவல்துறை வந்து கெப்பாசிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு வந்து இங்கே காவல்துறை இருக்கீங்க அப்படின்றத இங்கே கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு மகாமகம் நடக்கும்போதோ இல்லை மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு கோயில் திருவிழா நடக்கட்டும், இல்லை அழகர் கோயில் திருவிழா நடக்குது, அப்போ அங்கெல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் சேர்றாங்களே, அங்கெல்லாம் எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, அங்கே கொடுக்க முடிகிற பாதுகாப்பை இங்கே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இங்கே நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல, ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய அராஜகம் பண்ணக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து குந்தகந்த விளைவிக்கிற, பயத்தை ஏற்படுத்துகிற, ஆபத்தை விளைவிக்கிற அந்த மாதிரி ஆட்களையாவது நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி ஆட்களையாவது நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஒரு இன்சிடென்ட் பாருங்கள். நான் பையனுக்கு என்ன தைரியம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கத்திடுறான்னு சொல்லிட்டு இவன் அந்த ரோட்டில் போகிறான். இந்த பையன் மேலே இது வரைக்கும் என்ன காவல்துறை ஆக்ஷன் எடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இது இவ்வளோ தைரியமாக, இத்தனைக்கும் அவன் வந்து ஒரு எம்எல்ஏ அமைச்சர்லாம் கூட கிடையாது, ஒரு கவுன்சிலரோட பையன் போல இருக்குது. ஒரு திமுகவுடைய ஒரு கவுன்சிலராக இருக்க ஒரு பையனுக்கே இவ்வளோ வந்து தைரியம் தெனாவட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு எம்எல்ஏ ஆனால் என்ன, எம்பி ஆனால் என்ன பண்ணுவாங்க? இவங்க தமிழக வெற்றிக் கழக பசங்களை வந்து தற்கூரி, அறிவில்லை அப்படின்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? ஸோ இவங்கெல்லாம் வந்து படித்து பட்டை வாங்கி பெரிய புத்திசாலிங்க போல இருக்குது. இருக்கிறதுலே நம்பர் 1 அயோக்கியம், மொல்ல மாதிரி, முடிச்சவைக்கு, கேப் மாதிரி, திருட்டுத்தனம் பண்ணுற புறம்போக்கு, பொறுக்கி, எச்சக்கலை எல்லாத்தையும் உருவாக்குறது யாருன்னா இந்த திருட்டு திமுக தான். இந்த திருட்டு திமுக ஒழிஞ்சிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் பாதி கிரைம் இருக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து திமுக இருக்கும்போது ஆட்சிக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஆட்சிக்கும், அதாவது ஏடிஎம்கே அவங்க இருக்கும்போது ஆட்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் எப்பவுமே திமுக ஆட்சி செய்யும்போது சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து கேள்விக்குரியதாக இருக்கும், அங்கே பிரச்சனை தான். ஆனால் இந்த பக்கம் இதே ஏடிஎம்கே இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஜெயலலிதா மேடம் போட்டாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு போலீஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இங்கே டிஜிபியே போடலையே, அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும்? ஆட்சியே இந்த முடிவு போகுது இன்னும் 1 மாதத்தில், ஆனால் இப்போ வரைக்கும் டிஜிபி போடலை. இப்படிப்பட்ட ஒரு சிஎம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா? அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, ஃபைனலாக வந்து இப்போ தளபதி அவர்கள் வந்து அந்த மீட்டிங்கில் பேசும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டார். ஸோ இந்த எமோஷனல் ஆனதுக்கு பல பேர் பல காரணம் சொல்கிறாங்க. ஆனால் கொத்தடி நியூஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து ஏஐ மூலியமாக மாற்றிட்டு இது வந்து அழுவுறது கூட ஸ்கிரிப்டடு, இந்த இடத்துல ஒரு ஃபீல் பண்ணுறது கூட ஸ்கிரிப்டடு அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. பட் அவர் ஏன் எமோஷ்னலாக அங்கே ஃபீல் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அவருக்கு இந்த கொடுக்கக்கூடிய அழுத்தங்களோ இந்த கொடுக்கக்கூடிய ப்ரெஷரோ கிடையாது. அவரை வந்து அவதூறாக பேசுகிறதா இருக்கலாம், இல்லை அவரை வந்து அசிங்கப்படுத்துகிறதா இருக்கலாம், இதெல்லாம் அவர் எதிர்பார்த்து தான் வந்திருப்பார் அரசியலுக்குள்ளே. அதெல்லாம் வந்து அவர் வந்து மறுக்கலை. பட் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை தேடி ஓடி வர்ற மக்களை தன்னால் பார்க்க முடியல. ஒரு சின்ன உதாரணம் காட்டுறேன் பாருங்கள். அதாவது அவரை பார்க்கறதுக்கு ஓடி வர்ற இந்த மக்கள். ஸோ இந்த கூட்டத்தை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கொத்தடிமை கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா தற்கொலை கூட்டம், நடிகரை பார்க்க ஓடுற கூட்டம், எப்படி வேணால் நீ சொல்லு. இதே நடிகரை இந்த பக்கம் எத்தனையோ நடிகர் இருக்காங்க, அனுப்பிவிடு. ரஜினி அனுப்பிவிடு, கமலை அனுப்பிவிடு. கமலும் தானே தெருவாக போனார் கட்சி ஆரம்பித்து, ஏன் ஓடு நான் பார்க்குறதுக்கு? ரஜினி தானே கட்சி ஆரம்பித்து வர சொல்லு, யாரை வேணால் வர சொல்லு, எந்த நடிகரை வேணால் வர சொல்லு. இந்த மாதிரி அவங்க ஓடி போய் மக்களை வந்து ஓடி போய் பார்த்துட்டாங்க அப்படின்னா நான் இந்த சேனலை விட்டுறேன்டா. அதுவும் போகிற இடத்துலலாம் இப்போ விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது இந்த அளவுக்கு ஆறாவாரமாக மக்கள் ஓடி போய் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவரே வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாருன்னா அந்த மீட்டிங் நடத்துகிற இடத்துல அவரை பார்க்க முடியல. அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறீங்க. 5000 பேர் தான் வரணுன்றீங்க, QR கோடு வேணுன்றீங்க, அந்த QR கோடுக்கு மேலே இருக்கவங்க உள்ளே அனுப்ப மாட்டேன்றீங்க. இவ்வளோ பிரச்சனையை நீங்கள் பண்ணும்போது அப்போ இவரை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க? இவர் எந்த இடத்துல வருவார்? இப்போ வேலூருக்கு வர்றாருன்னா இந்த ரூட்டில் தான் வருவாங்க அப்படின்னு தெரியும். இப்போ விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு கிளம்புறாரு என்ன ஏதுன்னெலாம் ஷெடியூல் யாரும் கொடுக்குறதில்ல. ஆனால் விஜய் அவர்கள் கிளம்பும் போது அன்றைக்கி ஸ்டார்டிங் லைவ் ஆகுது பாருங்கள், அந்த லைவை வச்சு
அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த நேரத்தில் இந்த டோல்கேட்டுக்கிட்ட வருவார், இந்த டயத்தில் இந்த இடத்த ரோடு கிராஸ் பண்ணுவார், ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா அவரை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைம் கால்குலேஷன் பண்ணி கூடி அவரை வந்து பார்த்து கொண்டாடுறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது கரூருக்கு போகும்போது இந்த மாதிரி தான் வந்து தளபதி அவர்கள் அங்கங்கே நின்று மக்களை சந்தித்து வண்டி மேலே ஏறி நின்று அவங்க கொடுத்த மாலை மரியாதையில் வாங்கிட்டு போனார். இதெல்லாம் வந்து போகும்போது தான் கரூருக்கு போகும்போது லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த 7 மணி நேரம் டிலே. ஏன்னு கேட்டிங்கன்னா, போகிற வழியில் இருந்த மக்களை பார்த்து தான். அப்போ அந்த மக்களை பார்த்து டிலே ஆனனால அங்கே போனதுக்கப்புறமா அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த காரணம் பழியும் தூக்கி தளபதி மேலே போடுறாங்க. அவர் டிலேயாக வந்தார், அதனால தான் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு வண்டியிலேருந்து அப்படியே மக்களை வந்து பார்த்துட்டு போயிடுறாரு. வண்டியை நிறுத்தக்கூட மாட்டேங்கிறார். நிறுத்தினா கூட்டம் சேர்ந்துடும். அப்புறம் வந்து எல்லாரையும் பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்க கொடுக்குற சில சின்ன சின்ன கிஃப்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒருத்தட்ட வாங்கிட்டு இன்னொருத்தட்ட விட முடியாது அப்படின்னும் போது அவர்களை தவிர்த்து வலியோடு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறார். ஸோ இந்த வலி தான் அந்த எமோஷன், இந்த வலி தான் அந்த வேதனை. அதனால தான் அந்த இடத்துல அழுதார். நானும் மக்களும் ஒன்றுக்கு ஒன்றா இருக்கோம், ரத்தமும் சதையாக இருக்கிறோம். அப்போ எங்கள் உறவை நீங்கள் பிரிக்க முடியாது. ஏதாவது என்னை பிரிக்கிறதுக்கு தான் நீ வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிற, மக்களை நான் சந்திக்கக்கூடாதுன்னு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்னு நீ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற. ஆனால் நீ என்ன தான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் நீ 5000 பேருக்கு எனக்கு அனுமதி கொடுத்த அப்படின்னா, எனக்கு வர்ற வழியில் 2 லட்சம் பேர் என்னை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கடா, அருகிட்ட முட்டா பசங்களா, ஆனால் அவங்கள பார்க்க விடாமல் பண்ணுறீங்களா, உங்களை நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த வலியோட வேதனையோட அந்த கோபத்தோட அந்த கண்ணீர் வெளில வருது. அதுதான் அதற்கான எமோஷன். ஓகே, இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு எப்படி வரும்? கொத்தடிமையாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நாய் டம்ளர் கோஷ்டியாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் இந்த மாதிரி எமோஷன்லாம் எப்படி தெரியும்? ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஆதரிக்கிறதுக்கு மக்கள் கிடையாது. மக்கள் வந்து இவங்களை இந்த மாதிரி யாருமே கொண்டாடலை. மக்கள் வந்து இவங்களை தேடி போய் யாரும் பார்க்கல. இவங்களையே மக்களை போய் தேடி பிடிச்சி தான் இவங்க கொண்டு வராங்க. இவங்க கூட்டத்துக்கு காசை கொடுத்து கூப்பிட்றாங்க. அப்போ எவனும் வரமாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து நூலாக போய் கிடக்கும்போது, இப்படி ஒருத்தரை மக்கள் தேடி போய் ஓடி போய் பார்க்கும்போது இவங்க வயிற்றுச்சல் தான் இருக்கும். அதனால தான் இவரை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட வந்து தள்ளி வைக்கணுன்ற காரணத்துக்காக என்னென்னமோ வேலை பண்ணுறாங்க. ஆனால் என்ன வேலை பண்ணாலும் அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது 2026 புரியும். இந்த எலெக்ஷன் வரும்போது புரியும். மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த வாட்டி. யாருக்கு ஓட்டு போடணும், ஏன் ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும். சில கொத்தடிமைகள் அந்தந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அடிமைவாதிகள் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க அங்கே தான் ஓட்டு போடுவாங்க. அது நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. பட் பெரும்பான்மையான மக்கள் பொதுவாரியாக பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாற்றம் 2026 நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடய முடிச்சுக்கிறேன். See you on another video. Take care. Bye.